வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான அண்ட் மிகப்பெரிய ஸ்டாக் அனாலிசிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுற டவ் தியரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த தியரி நமக்கு எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியாக ட்ரேட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சொல்லுது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் சார்ட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தியரி வடிவத்தில் தான் இருந்தது. இப்போல்லாம் நம்ம தியரியை ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றோம். இந்த டவ் தியரியை யார் ரைட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டவ் தான் 1900 வந்துட்டு நம்மளுக்கு இந்த டவ் தியரியை எழுதியிருக்காங்க. அண்ட் 1902 இது ரிலீஸ் ஆகியிருக்குது. எப்படி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எடிஷ்னல் கலெக்ஷனாக இது வந்துட்டு இந்த டவ் தியரி ரிலீஸ் ஆகியிருக்கு. அண்ட் இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த டவ் தியரியை யார் மேலும் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹாமில்டன் அப்படிங்கிறவர் தான் இதில் ஒர்க் பண்ணி 1932 வில்லியம் ஹாமில்டன் அண்டு ராபர்ட் ரஹே 2 பேரும் சேர்ந்து இந்த டவ் தியரியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் டவ் தியரி ஃபார்ம் ஆன ஹிஸ்ட்ரி. இப்போ டவ் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஹெல்த்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த டவ் தியரி. ஒரு ஸ்டாக்கோட மூமெண்ட்டையே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த டவ் தியரி தான். மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் நிறைய வந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் டெனன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவ் தியரி தான். டெனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட்பாடு. இந்த டவ் தியரியில் 6 டைப்ஸ் ஆஃப் டெனன்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி 3 டைப்ஸ் என்னென்ன, அது நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது, இதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னும் இந்த டெனன்ட் சொல்லுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆல் நியூஸ். அதாவது மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நியூஸாக வருது அப்படின்னா அந்த நியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். நம்மளுக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட்டை பொறுத்தளவும் அது ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு நியூஸாகவே வரும். ஒரு விஷயம் நடந்தால் தான் அது நம்மளுக்கு நியூஸாகவே வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டெனன்ட். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த மார்க்கெட் ஹேஸ் 3 tenants. என்னென்ன இந்த 3 tenants அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைமரி டெனன்ட், செகண்டரி டெனன்ட் அண்ட் மைனர் டெனன்ட். இந்த 3 விதமான டெனன்ட்டில் இருந்து தான் ட்ரெண்டை நம்மளுக்கு செட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். எய்தர் அப் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டவுன் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா வேல்யூஸையும் எல்லா ட்ரெண்ட்ஸையும் இந்த 3 டெனன்ட்ஸ் தான் செட் பண்ணும். இப்போது ப்ரைமரி டெனன்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லாங் டேர்ம் மூமெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத அப்படியே செட் பண்ணும் ப்ரைமரி டெனன்ட். செகண்டரி டெனன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ப்ரைமரி டெனன்ட்டோட கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபியூ வீக்ஸ் மந்த்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணி இதில் கரெக்ஷன்ஸ் நடக்கும். அண்ட் மைனர் டெனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெனன்ட் வந்துட்டு வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே நடக்கிற எல்லா மூமெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் இந்த மைனர் டெனன்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். தேர்ட் டெனன்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட்ஸ் ஹாவ் 3 phases. என்ன அந்த 3 phases அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குமுலேஷன் ஃபேஸ், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ் அண்டு பேனிக் ஃபேஸ். இந்த அக்குமுலேஷன் ஃபேஸில் எய்தர் பியரிஷ் ஆர் புல்லிஷாவோ இருக்கும்போது ட்ரேடர்ஸ் இந்த ஃபேஸுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் அக்குமுலேஷன் ஃபேஸ்.
அண்ட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸில் வந்துட்டு இதில் நியூ இன்வெஸ்டர், அந்த கம்பெனிக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வருவாங்க. இது வந்துட்டு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஃபேஸ். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேனிக் ஃபேஸ். இந்த பேனிக் ஃபேஸில் ஒரு கம்பெனியில் அளவுக்கு அதிகமாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை பையோ ஆர் செல்லோ பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா, இதுதான் பேனிக் ஃபேஸ். ஓகே, மீதம் உள்ள 3 டெனன்ட்ஸும் அண்ட் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.